என் உயிரான உயர்சாதி சத்திரியரின சொந்தங்களே, வரும் தேர்தலில் நம்முடைய நிலைப்பாடு என்னன்னு சொல்கிற உலகம் முழுவதும் வாழக்கூடிய சத்திரியரின சொந்தங்களுக்கு நம்முடைய உயர்சாதி மாணவர் படை அமைப்பின் நிலைப்பாடு என்னங்கிறத நான் சொல்லிக்கிறேன். சத்திரியரின சொந்தங்களே, நம்முடைய நிலைப்பாடு என்னங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய அமைப்புடைய நோக்கத்தையும் நான் சொல்லிக்கிறேன். என்னுடைய சிறு வயது முதலே சத்திரியர் அதிகாரத்தையும் சத்திரியர் இனத்தின் புனிதத்தையும் காப்பாற்றணுங்கிறது கைப்பற்றணுங்கிறது என் வாழ்நாள் லட்சியமாக நம்ம கொண்டு செயல்பட்டு மற்ற அமைப்புகள் கட்சிகளெல்லாம் எதையுமே நம்ம பார்க்காம நம்ம கொள்கையே நம்மளுடைய கொள்கைங்கிறத நம்மளுடைய முன்னோர்கள் வகுத்த சத்திரியர் அதிகாரத்தை கொள்கையாக மறுமது பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 300 முகலாய படையெடுப்பு வெள்ளையர்கள் கிறிஸ்தவ படையெடுப்பு இஸ்லாமிய படையெடுப்புக்கு முன்னாடி நம்மளாம் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி மீண்டும் பார்த்திங்கன்னா நம்முடைய பாரதத்தை இந்திய தேசத்தை சத்திரியர் தேசமாக மாற்றணுங்கிறதே லட்சியமாக கொண்டு நம்ம மிகப்பெரிய பார்த்திங்கன்னா ஒரு அமைப்பாக பார்த்திங்கன்னா கொண்டு வரணும். சத்திரியர் அதிகாரத்தை நம்ம மீட்டெடுக்கணுங்கிறதே லட்சியமாக கொண்டு உயர்ஜாதி மாணவர் படைங்கிற அமைப்பு தொடங்கி கிட்டத்தட்ட 8-9 வருஷமாக எந்த ஒரு கட்சிக்குமே ஆதரவு தெரிவிக்காமல், ஏன்னு பார்த்தீங்கன்னா எந்த கட்சிக்குமே பார்த்தீங்கன்னா சத்திரியர் அதிகாரத்தை முன்னிறுத்தலை, ஆனால் எதிர்ப்பு இப்போ தெரிவிக்கலை. ஏன்னா நம்ம நாடகக்காதல் எதிர்ப்பு, சத்திரியர் அதிகாரம் இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா சத்திரியர் இனத்துடைய புனிதத்தை காப்பாற்றணும், சத்திரியர் அதிகாரத்தை ஏற்படுத்தணுங்கிறத பார்த்திங்கன்னா நம்ம சத்திரியர்கள்த எல்லா விதமான இதையும் அரசியல் எல்லாமே கட்டுப்படுத்தணுங்கிறத நான் சொல்லி பார்த்திங்கன்னா லட்சியமாக கொண்டு பார்த்திங்கன்னா உயர்ஜாதி சத்திரியர் இன மக்கள் தான் பண்ணுறோனுங்கிறத லட்சியமாக கொண்டு செயல்பட்டு உயர்ஜாதி மாணவர் படை அமைப்புங்கிற தொடங்கினா நம்முடைய நோக்கமும் அதுதான். அதனால் இன்றைய அரசியல் சூழ்நிலையாகட்டும் கிட்டத்தட்ட இந்திய நாடு சுதந்திரம் அடைஞ்சிலிருந்து பெருசாக யாருமே சத்திரியர் அதிகாரத்தை பற்றி பேசவே இல்லை. நான் அதுக்காக இவங்களுக்கு ஓட்டு போட வேண்டாம்னு சொல்ல, இவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ல, உங்களுடைய மனதில் ஒரு அளவுக்காச்சு சத்திரியர் அதிகாரத்தை ஒரு சத்திரியர் புனிதத்தை கொஞ்சம் மாற்றி காப்பாற்றுவாங்க அப்படின்னு நீங்கள் யாரை நம்புகிறீங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. நான் இவங்களுக்கு ஓட்டு போடுங்க அவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கு விரும்பலை. ஏன்னா நாங்கள் நம்ம பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய பாதை சத்திரியர் அதிகாரம். நீங்களும் அதே மாதிரி நீங்கள் ஓட்டு பார்த்தீங்கன்னா போடுங்க உங்களுக்கு விருப்பமான கட்சிக்கு. அதே சமயத்தில் உங்கள் மனதில் இருக்கக்கூடியது என்னென்னா சத்திரியர் அதிகாரம் அடையணும், நம்ம இனம் வெற்றி அடையணும், நம்ம இனத்துக்காக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இதை போராடணும், ஒன்றிணையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உங்கள் மனதில் விதைங்க. சத்திரியரின ஒற்றுமை, சத்திரியரினம் அதிகாரம், சத்திரியரினம் புனிதத்தை காக்கிறது, இது மூணுமே பார்த்திங்கன்னா லட்சியமாக கொண்டு செயல்படுங்க. அதைத்தான் நான் லட்சியமாக கொண்டு இத்தனை வருஷமாக நான் கடவுளுடைய அருளால் நான் பார்த்திங்கன்னா செயல்பட்டு வர பாதுகாப்பு பார்த்திங்கன்னா எனக்கு கடவுள் தான் எத்தனையோ எதிர்ப்புகளை தாண்டி எந்த கட்சியுமே நம்மளுக்கு சப்போர்ட்டுக்கும் வரல, எந்த கட்சியுமே இது பண்ணல, ஜாதி ரீதியை பல எதிர்ப்புகளை தாண்டி நான் செயல்பட்டு வரேன்னா சத்திரியரின் அதிகாரம் மட்டுமே, சத்திரியரின உணர்வுள்ள மக்களால் மட்டுமே இது கண்டிப்பாக இது சாத்தியம், இல்லைன்னா சாத்தியப்படாது. நம்ம நம்ம இந்த பூமி போதே நம்ம அடுத்தடுத்து என்னென்ன பண்ணலாம், என்னென்ன அதிகாரத்துக்காக பண்ணலாங்கிறத நோக்கி நம்ம செயல்பட்டு பண்ணிட்டு வரோம். கண்டிப்பாக அதில் வெற்றி அடைவோங்க நம்பிக்கை இருக்குது. நீங்களும் இணைச்சிக்குங்க நம்ம அமைப்பில். நம்ம பார்த்திங்கன்னா சத்திரியர் அதிகாரத்தை வெற்றி அடையணும். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பல படிநிலைகள்லாம் நம்ம வகுத்து வச்சு இப்படியெல்லாம் பண்ணுறோன்னு அப்படின்னு சொல்லி நம்ம செயல்பட்டு வரோம். அதெல்லாம் வெற்றி அடையும் போது நம்ம சத்திரியர் இனம் மீண்டும் பார்த்திங்கன்னா ஆட்சி அது அதிகாரம் அடையும். நாம் சொல்கிற அதிகாரங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஆன அதிகாரம் தான், சத்திரியர் இன மக்கள் அனைவருக்குமே ஆன அதிகாரம் தான். ஒற்றுமையோடு இருக்கணும், நம்ம வெற்றி அடையணும். அதனால் கட்சிகளை பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப நம்பிட்டு இருக்க வேண்டாம். நீங்கள் சத்திரியர் அதிகாரத்தை நோக்கி நகருங்களே ஒழிய கட்சியை நோக்கி நீங்கள் நகர்ந்துட்டு இருந்தோம்னா வெற்றி அது தோல்வி அப்படின்னு சொல்லி நம்ம போயிட்டுருக்க வேண்டாங்கிறத நான் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு விருப்பமான கட்சிக்கு ஓட்டு போடுங்கிறத நான் இறுதியாக சொல்லிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக நம்ம வெற்றி அடையணுங்கிறது சத்திரியர் அதிகாரத்தை மட்டும் லட்சியமாக கொண்டு செயல்படுங்க சொந்தங்களே. நன்றி, வணக்கம்.